நம்ம நிறைய நேரம் வீணாக செலவு பண்ணுவோம். அதனால எப்போதுமே நமக்கு பெண்டிங் இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் யாராவது ஒரு வேலை சொன்னா நான் பிறகு பண்றேனே, அல்லது நமக்கு அலுவலகத்தில் ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலையை நான் கொஞ்சம் தள்ளி சிறிது நாள் கழித்து நம்ம ஆரம்பிக்கலாம். நான் புகைப்பிடிக்கிறத நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். ஜனவரி 1ஆம் தேதி வரட்டும். ஜனவரி 1ஆம் தேதி வந்ததுலேருந்து நான் எந்த புகையும் பிடிக்க மாட்டேன். நான் காலையில 5 மணிக்கு நான் எழுந்து எக்ஸர்சைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அடுத்த வாரம் திங்கட்கிழமையிலேருந்து கரெக்ட்டா நான் ஆரம்பிச்சுருவேன். இப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நல்ல விஷயங்களை செய்றதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டே போவோம். நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா, அது தள்ளி போட்டு அது செயலிழந்து இல்லாம போயிரும். அது நமக்கு அந்த எண்ணமே வராம போயிரும். மறந்து போயிரும். நல்ல விஷயங்கள ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய் என்று தான் நம்முடைய முன்னோர்கள் சுட்டி காமிச்சிருக்கிறாங்க. தள்ளி போடக்கூடிய ஒரு பழக்கம், அது என்ன ஆகும்னா நமக்கு பெரிய சுமையாயிரும். நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த அலுவலகத்துல நீங்க சின்ன சின்ன விஷயங்களா தள்ளி போட்டுக்கிட்டே வாரீங்க. திடீரென ஒரு நாள் உங்களுடைய அலுவலகத்துல ஒரு ஆடிட்டிங் வைக்கிறாங்கன்னா, அந்த ஒரு நாள்ல உங்களால் அந்த குட்டி குட்டி விஷயங்கள் அனைத்தும் சேர்த்து செய்ய முடியாது. மிகப்பெரிய பெண்டிங் ஆயிரும். உங்களுக்கு அவமானம் வந்துரும். சொல்லுவாங்க திருக்குறள்ல, "பீலிப்பை சாக்காடு அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின்" அப்படின்பாங்க. அதாவது மயில் தொகை எடை குறைவானதாக இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமாக வண்டியில ஏறும்போது அச்சாணி முறிஞ்சிரும்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான். அதேபோல் நீங்க சின்ன 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 வேலைகளா தானே தள்ளி போடுறேன், அதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த சின்ன சின்ன வேலைகளே 10, 20 வேலைகள் வரும்போது, திடீரென்று ஒரே நாள்ல அந்த வேலைய பண்ண முடியாது. உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும், பரபரப்பாயிருவீங்க. அதனால எப்போதுமே நமக்கு பெண்டிங் இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும். நம்ம ஒரு வேலைய தள்ளி போடக்கூடிய பழக்கத்த முதல்ல நிப்பாட்டணும். அது படிப்பாக இருந்தாலும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி, உடற்பயிற்சியாக இருந்தாலும் சரி, நல்ல பழக்கவழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற திட்டமாக இருந்தாலும் சரி, அத உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இன்றைய உலகத்துல குறிப்பாக இளைஞர்கள், சிறுவர்கள், சிறார்கள், சிறுமிகள் எல்லோருமே செல்போனை பார்த்து 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 அதிகமான நேரத்தை என்ன செய்றாங்கன்னா, விரயப்படுத்துறாங்க. பிறகு பார்த்துக்கலாம், அப்ப பார்த்துக்கலாம், இப்ப பார்த்துக்கலாம், நாளைக்கு காலைல எந்திச்சு படிச்சுக்கலாம், நாளைக்கு மத்தியானம் தானே எக்ஸாமு, காலையில 10 மணிக்கு உட்கார்ந்தா 12 மணி வரை உட்கார்ந்து படிச்சுட்டு போய் எக்ஸாம் பண்ணிடலாம். இப்படியெல்லாம் நாம் தள்ளி போட்டு கடைசி நேரத்தில் வேலையை செய்து பரபரப்பாயிடுறோம், டென்ஷன் ஆயிடுறோம். கடைசி நேரத்துல நிறைய ஒர்க் இருக்கும்போது நம்ம டென்ஷன் ஆகும்போது இருக்கக்கூடிய ஒரு வேலையை கூட உருப்படியா பார்க்க முடியாம போயிரும். தள்ளி போடுதல் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அவப்பெயரையும், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பின்னடைவை ஏற்படுத்துறதையும் செய்யுங்கிறத எப்போதும் மறக்காதீர்கள். நம்ம நிறைய நேரம் வீணாக செலவு பண்ணுவோம். அதெல்லாம் கண்டுபிடிங்க. நான் எப்படிலாம் வீணாக நேரத்தை செலவு பண்றேன். ஓகே, ஒரு நாளைக்கு காலையிலேருந்து இரவு வரை எனக்கு இவ்வளவு நேரம் இருக்குது. இந்த நேரத்துல இந்த மாதிரி நேரங்கள்ல வேலைகள் செய்வேன். மத்த நேரங்கள்ல நான் என்ன செய்றேன்? இந்த வீணாக இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம என்ன உருப்படியா பண்ணலாங்கிறத யோசிக்க ஆரம்பிங்க. நிறைய கற்றுக்கொள்ளுங்கள். சிம்பிளிஃபைட் பண்றதுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வேலையும், நேரத்தையும் எப்படி உங்களுக்கு எளிமையான முறையில் கையாள வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல உங்களுடைய வீக்னஸ், ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிங்க. கண்ணை மூடி உட்காருங்க. என்னுடைய வீக்னஸ் என்னெல்லாம் இருக்கு? என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன? வீக்னஸை குறைக்கிறதுக்கு வழிகளை பாருங்க. ஒவ்வொரு வீக்னஸா குறைச்சிட்டே வாங்க. வீக்னஸே இல்லாத தன்மைக்கு வாங்க. உங்களுடைய மனமானது ரொம்ப ஷார்ப்பா கத்தி மாதிரி ஆயிரும். அப்படி ஷார்ப்பான மனதால் ஒரு வேலையை மிக எளிமையாக, மிக விரைவாக, மிக துல்லியமாக பண்ண முடியும். ஆகவே தள்ளி போடுவதை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்றால் ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுடைய வீக்னஸை கண்டுபிடிக்கிறது, அந்த வீக்னஸை சரி பண்றதுக்கான ஸ்டெப்பை எடுக்கிறது. இதை செய்தால் கண்டிப்பாக நீங்கள் தள்ளி போடுறதுலேருந்து விடுபட்டு ஒரு நல்ல உயர்ந்த மனிதராக, நல்ல ஒரு உயர்ந்த ஒரு குவாலிட்டியான ஒரு பெர்சனாக நீங்கள் இருக்க முடியும். அதற்கு நீங்க தியானம் கொஞ்சம் அவசியம்தான். எளிமையான தியான முறைகளை கற்றுக்கொள்ளுங்கள். தியானம் என்பது ஏதோ ஒன்று நமக்கு ஆகாத ஒன்று, அதெல்லாம் வயசானவங்க செய்யறது அப்படின்லாம் கிடையாது. இன்னைக்கு மனமுடைய ஒவ்வொருவரும் தியானம் அவசியமாக இருக்கிறது. கண்களை மூடி ஏதாவது ஒரு 20 நிமிடம் அப்படி உங்களுடைய ஓய்வு, ஒரு ரிலாக்ஸா அமைதியா உள்ளத்தால் ஆழ்ந்த ஓய்வு பெறும்போது, அந்த ஓய்வு பெற்ற மனநிலையில இருந்து வரக்கூடிய எனர்ஜி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை மிக துரிதமான மனிதராக மாற்றி நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு வர்றதுக்கு பெரிய அளவுல உதவி செய்யும். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.